ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு சாய் மேக்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டிவிஷன் சம்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் அதில் நம்ம 2 ஸ்பெஷல் கேசஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, நம்ம டிவைட் பண்ணும்போது சம்டைம்ஸ் நம்ம கோஷன்ட்டில் வந்து டெசிமல் பாயிண்ட் வைப்போம். அண்ட் இன்னொரு கேஸ் பார்த்திங்கன்னா, நம்ம டிவைட் பண்ணும்போது கோஷன்ட்டில் 0 எழுதிப்போம். ஸோ இந்த 2 கேசஸ்க்கும் ரிலேட்டடாக இருக்கிற ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டிவிஷன் சம்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை டிவிஷனுக்கு நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். 1289 divided by 5. ஸோ 1289 வந்து கிவன் நம்பர். இதுதான் நம்ம 5ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணி நம்ம எழுதிக்கிட்டோம். 1289 இதில் வந்து ஃபஸ்ட்டு டிஜிட் 1 இருக்குது. இந்த 1 வந்து நம்மளோட டிவைசர் 5ஐ விட கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம டிவைட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம 12 எடுத்து நம்ம டிவைட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. சரிங்களா? 1 வந்து 5ஐ விட கம்மியாக இருக்குது, டிவைசர் 5ஐ விட கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதை மட்டும் டிவைட் பண்ண முடியாது. ஸோ நம்ம 2 டிஜிட் 12 எடுத்து நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ சைடில் 5 டேபிள்ஸ் எல்லாமே நம்ம எழுதி வச்சுக்கலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறனால இந்த மாதிரி டேபிள்ஸ் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக ஈஸியாக இருக்கும். போட இன்னும் ஃபாஸ்ட்டாக நம்ம பண்ணிடலாம். இல்லை உங்களுக்கு தரோவா டேபிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு தரோவா தெரியும் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி எழுத வேண்டாம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி எழுதியிருக்கேன், ஏன்னா உங்களுக்கு நம்ம ஈஸியாக புரியுன்றதுக்காக நான் வந்து கிளியராக எழுதியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த 12 வந்து 5 டேபிள்ஸில் டிவைட் ஆகுதான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக டிவைட் ஆகாது. அண்ட் 5 × 2 = 10, 5 × 3 = 15 இருக்கு இல்லையா? இதுக்கு நடுவில் தான் இந்த 12 வரும். கரெக்டாக? ஸோ இந்த 12க்கு க்ளோஸராக கம்மியாக இருக்கிற நம்பர்னு பார்த்திங்கன்னா 10. இந்த 12க்கு கம்மியாக க்ளோஸராக இருக்கிற நம்பர் வந்து 10 தான். ஸோ 5 × 2 = 10 தான் நம்ம இந்த இடத்துல எழுதணும். மேலே வந்து 2 எழுதிக்கணும். அண்ட் இங்கே வந்து 5 × 2 வந்து 10. ஸோ இங்கே 10 நம்ம எழுதிக்கிறோம். சரிங்களா? ஸோ 12 - 10 வந்து 2. ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்த டிஜிட் இந்த கிவன் நம்பர் 1289ல் நெக்ஸ்ட் டிஜிட் வந்து 8. ஸோ இந்த 8 வந்து நம்ம டவுன் பண்ணணும். டவுன் பண்ணோம்னா நம்மளுக்கு 28 கிடைக்கும். இந்த 28ம் பார்த்திங்கன்னா 5 டேபிள்ஸ் டிவைட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 5 × 5 = 25 அண்ட் 5 × 6 = 30. இதுக்கு நடுவில் தான் இந்த 28 வரும். அண்ட் இந்த 28க்கு கிட்ட கம்மியாக க்ளோஸராக கம்மியாக இருக்கிற நம்பர்னு பார்த்திங்கன்னா 25. ஸோ 5 × 5 = 25. ஸோ அதை தான் நம்ம இந்த இடத்துல எழுத போகிறோம். ஸோ மேலே வந்து 5 எழுதிக்கோங்க, இங்கே வந்து 25. ஸோ இப்போ வந்து 28 - 25 பண்ணணும். 28 - 25 வந்து 3. கரெக்டாக? இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் டிஜிட் 9 டவுன் பண்ணணும். டவுன் பண்ணனா நம்மளுக்கு வந்து 39 கிடைக்கும். இந்த 5 × 7 = 35 அண்ட் 5 × 8 = 40. இதுக்கு நடுவில் இருக்கிற இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ இந்த 39க்கு கம்மியாக க்ளோஸராக இருக்கிற நம்பர்னு பார்த்திங்கன்னா 35. ஸோ 5 × 7 = 35 போகிறோம். ஸோ மேலே வந்து 7 எழுதிப்போம். அண்ட் 5 × 7 வந்து 35. ஸோ இந்த 35ஐ நம்ம இங்கே எழுதிக்கிட்டோம். இப்போ வந்து 39 - 35 பண்ணணும். ஸோ அப்போ நம்ம ரிமைண்டர் வந்து 4ன்னு கிடைக்கும். இப்போ நல்லா கவனிங்க, இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். இந்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும்னா 4 வந்து நம்மளுக்கு ரிமைண்டராக கிடச்சிருக்கு. அண்ட் இந்த 4 வந்து டிவைசர் 5ஐ விட கம்மியான நம்பர். கரெக்டாக? அண்ட் இந்த கிவன் நம்பர் 1289ல் இதுக்கப்புறம் வேறு எந்த டிஜிட்டும் இல்லை நம்ம கீழே டவுன் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மேலே கோஷன்ட்டில் ஒரு டெசிமல் பாயிண்ட் ஒன்று வச்சுட்டு இந்த 4 பக்கத்தில் நம்ம ஒரு 0 எழுதிக்க போகிறோம். ஓகே? ஏன்னா 4 நம்ம 39 - 35 பண்ணும்போது நம்மளுக்கு 4ன் ரிமைண்டர் கிடச்சிருக்கு. அண்ட் இந்த 4 வந்து டிவைசர் 5ஐ விட கம்மியான நம்பர். அண்ட் கிவன் நம்பர் 1289ல் இதுக்கப்புறம் வேறு எந்த டிஜிட்டும் இல்லை நம்ம கீழே டவுன் பண்ணுறதுக்கு. கரெக்டாக? ஸோ அதனால் நம்ம மேலே கோஷன் 257 இருக்கா, இதுக்கு பக்கத்தில் ஒரு டெசிமல் பாயிண்ட் ஒன்று வச்சுட்டு கீழே ரிமைண்டர் 4 பக்கத்தில் நம்ம ஒரு 0 ஒன்று நம்ம எழுதிக்க போகிறோம். எழுதிட்டு நம்ம யூஸ்வலாக டிவைட் பண்ணுற மாதிரியே நம்ம பண்ணலாம். ஸோ இந்த 40 வந்து பார்த்திங்கன்னா 5 × 8 = 40 வரும். ஸோ எக்ஸாக்டாக டிவைட் ஆகுது. 5 × 8 = 40. ஸோ மேலே கோஷன்ட்டில் வந்து நம்ம 8 எழுதிட்டு இங்கே நம்ம 40 எழுதிக்கலாம். 40 - 40 is 0. ஸோ நம்மளோட கோஷன்ட் வந்து பார்த்திங்கன்னா 257.8.
ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக டிவைட் பண்ணுற மாதிரியே பண்ணோம். ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு 4 கிடச்சிது. கரெக்டாக? அண்ட் இந்த 4 வந்து டிவைசர் 5 விட கம்மியான நம்பர். அண்ட் கிவன் நம்பரில் 1289 இதுக்கப்புறம் வேறு எந்த டிஜிட்டும் இல்லை நம்ம டவுன் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நம்ம கோஷன்ட்டில் 257 பக்கத்தில் ஒரு டெசிமல் பாயிண்ட் ஒன்று வச்சோம். டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டு ரிமைண்டர் 4 பக்கத்தில் நம்ம ஒரு 0 போட்டுட்டு நம்ம யூஸ்வலாக டிவைட் பண்ணுற மாதிரியே நம்ம ப்ரொசீட் பண்ணோம். ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 39 டிவைடட் பை 8. ஸோ 39 நம்ம 8ஆல் டிவைட் பண்ண போகிறோம். அண்ட் இதில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து 3 இருக்குது. இந்த 3 வந்து டிவைசர் 8 விட கம்மியான நம்பர். ஸோ நம்ம 39 எடுத்து நம்ம டிவைட் பண்ண போகிறோம் 8ஆல். 8 டேபிள்ஸ் எல்லாமே எழுதிக்கோங்க. 39 வந்து பார்த்திங்கன்னா இந்த 32க்கும் 40க்கும் இடையில தான் வரும். கரெக்டாக? ஸோ இந்த 39க்கு கம்மியாக க்ளோஸராக இருக்கிற நம்பர்னு பார்த்திங்கன்னா 32. ஸோ 8 × 4 = 32 தான் நம்ம இந்த இடத்துல எழுத போகிறோம். ஸோ 8 × 4 வந்து 32. ஸோ மேலே 4 எழுதிக்கணும், இங்கே வந்து 32 எழுதிக்கணும். கரெக்டாக? ஸோ 39 - 32 வந்து 7 கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க, இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. இந்த ரிமைண்டர் 7 நம்மளுக்கு கிடச்சிருக்கு இல்லையா? இந்த ரிமைண்டர் 7 வந்து டிவைசர் 8 விட கம்மியான நம்பர். அண்ட் நம்மளோட கிவன் நம்பர் 39யும் வேறு எந்த டிஜிட்டும் இல்லை நம்ம டவுன் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நம்ம கோஷன்ட்டில் வந்து பாயிண்ட் ஒன்று வச்சுட்டு இந்த 4 பக்கத்தில் பாயிண்ட் டெசிமல் பாயிண்ட் ஒன்று வச்சுட்டு இந்த 7 ரிமைண்டர் 7 பக்கத்தில் நம்ம ஒரு 0 எழுதிக்கிறோம். ஏன்னா இந்த 7 நம்மளுக்கு சப்ட்ராக்ட் பண்ணி 7 கிடச்சிருக்கு இல்லையா ரிமைண்டர், இது வந்து டிவைசர் 8 விட கம்மியான நம்பர். அண்ட் நம்ம டவுன் பண்ணுறதுக்கும் வேறு எந்த டிஜிட்டும் இல்லை. ஸோ அதனால் நம்ம டெசிமல் பாயிண்ட் ஒன்று வச்சுட்டு கீழே வந்து நம்ம 0 எழுதிக்கிறோம். இப்போ நம்மளுக்கு வந்து 70 கிடச்சிருக்கு. இந்த 70 வந்து பார்த்திங்கன்னா 8 × 8 = 64, 8 × 9 = 72. இதுக்கு நடுவில் தான் வரும். அண்ட் இந்த 70க்கு கிட்ட கம்மியாக இருக்கிற நம்பர்னு பார்த்தா 64. ஸோ 8 × 8 60 = 64. இதை தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ மேலே 8 எழுதிக்கோங்க, இங்கே வந்து 64 எழுதிக்கிறோம். ஸோ 70 - 64 நம்ம பண்ணணும். 70 - 64 வந்து 6. ஸோ இப்போ அகெயின் பார்த்திங்கன்னா இந்த கிடச்சிருக்கிற இந்த 6ம் டிவைசர் 8 விட கம்மியான நம்பர். மேலே டெசிமல் கோஷன்ட்டில் வந்து ஒரு டெசிமல் பாயிண்ட் ஒன்று வைக்கணும், வச்சுட்டு 6க்கு பக்கத்தில் ஒரு 0 போடணும். கரெக்டாக? ஆனால் நம்மளோட கோஷன்ட்டில் ஆல்ரெடி ஒரு டெசிமல் பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அதனால் நம்ம திரும்ப வைக்க வேண்டாம். இந்த 6க்கு பக்கத்தில் நம்ம வந்து 0 மட்டும் எழுதிக்கிட்டால் போதும். ஆல்ரெடி நம்மளோட கோஷன்ட்டில் நம்ம டெசிமல் பாயிண்ட் ஒன்று வச்சுருக்கோம். ஸோ திரும்பவும் வைக்க வேண்டாம். இந்த 6க்கு பக்கத்தில் நம்ம 0 மட்டும் எழுதிக்கலாம். இப்போ இந்த 60 வந்து பார்த்தீங்கன்னா 8 × 7 = 56 and 8 × 8 = 64. இதுக்கு இடையில தான் வரும். அண்ட் இதுக்கு கம்மியாக கிட்ட இருக்கிற நம்பர்னு பார்த்தீங்கன்னா 56. கரெக்டாக? ஸோ 8 × 7 = 56. ஸோ மேலே நம்ம 7 எழுதிப்போம், அண்ட் இங்கே வந்து நம்ம 56 எழுதிப்போம். ஸோ 60 - 56 வந்து 4 வந்து 8 விட கம்மியாக இருக்குது. நம்ம இங்கே ஒரு 0 போடணும். போட்டோம்னா மேலே கோஷன்ட்டில் டெசிமல் பாயிண்ட் ஒன்று வைக்கணும். ஆனால் நம்மளோட கோஷன்ட்டில் ஆல்ரெடி ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்குது. ஸோ அதனால் திரும்பவும் வைக்க வேண்டாம். நம்ம 4க்கு பக்கத்தில் 0 மட்டும் எழுதிக்கிட்டோம்னா போதும். ஸோ 40. 8 × 5 வந்து = 40. ஸோ மேலே நம்ம 5 எழுதிக்க போகிறோம், அண்ட் இங்கே வந்து 40. 40 - 40 வந்து 0. ஸோ நம்மளுக்கு இந்த கொஷினில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கோஷன்ட் வந்து 4.875. இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர். இப்போ வந்து நம்ம தேர்ட் சம் பார்க்கலாம். அண்டு 3 and 4 வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே நம்ம கோஷன்ட்டில் 0 எழுதுகிற மாதிரியான ப்ராப்ளம்ஸ் தான். ஃபஸ்ட்டு 2 ப்ராப்ளமில் வந்து நம்ம டெசிமல் பாயிண்ட் வச்சோம் கோஷன்ட்டில். அண்ட் இதில் 3 and 4 வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ப்ராப்ளமே நம்ம கோஷன்ட்டில் 0 எழுதுகிற மாதிரியான ப்ராப்ளம்ஸ் தான். ஸோ தேர்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். 3153 டிவைடட் பை 3. ஸோ 3153 நம்ம 3ஆல் டிவைட் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட் டிஜிட் வந்து 3 இருக்குது. இந்த 3யும் டிவைஸ் 3யும் சேமாக இருக்கனால நம்ம ஒரு டிஜிட் எடுத்து டிவைட் பண்ணால் போதும். கரெக்டாக? ஏன்னா 3 வந்து நம்ம 3ஆல் டிவைட் பண்ண முடியும். ஸோ 3 × 1 = 3. ஸோ மேலே வந்து நம்ம 1 எழுதிக்கிறோம், இங்கே வந்து நம்ம 3 எழுதிக்கிறோம். 3 - 3 வந்து = 0. நெக்ஸ்ட் டிஜிட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3153ல் நெக்ஸ்ட் டிஜிட் வந்து 1 இருக்குது. ஸோ இந்த 1 நம்ம டவுன் பண்ணணும். இதுதான் வந்து இந்த கொஷினில் இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு. ஸோ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இந்த 1 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிவைட் பண்ண வேண்டிய 3ஐ விட டிவைசர் 3ஐ விட கம்மியாக இருக்குது. கரெக்டாக? ஸோ 1 வந்து நம்ம டிவைட் பண்ண முடியாது. ஸோ அடுத்த டிஜிட் 5ஐயும் நம்ம டவுன் பண்ணுறோம்.
ஸோ இப்படி ஒரே ஸ்டெப்பில் நம்ம கொடுத்துருக்கிற கிவன் நம்பர்லேருந்து 2 டிஜிட் 1 5 ரெண்டுத்தையுமே நம்ம டவுன் பண்ணதுனால கோஷன்ட்டில் வந்து நம்ம 0 எழுதிக்கணும். ஏன்னா ஒரே டைமில் நம்ம 2 நம்பரையும் கீழே இறக்கியிருக்கோம், ஒரே ஸ்டெப்பில் இறக்கியிருக்கோம். ஸோ அதனால் கோஷன்ட்டில் வந்து நம்ம 0 எழுதிக்கணும். 15 வந்து பார்த்திங்கன்னா 3 × 5 = 15 வரும். ஸோ மேலே 5 எழுதிக்கிறோம், இங்கே வந்து 15. ஸோ 15 - 15 வந்து 0. நெக்ஸ்ட் டிஜிட் 3 இருக்கு இல்லையா, 3யை டவுன் பண்ணணும். 1 வந்து = 3. ஸோ மேலே 1 எழுதிக்கிட்டு இங்கே வந்து 3 எழுதிக்கலாம். 3 - 3 is 0. 1051 தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கிற கோஷன்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரே ஸ்டெப்பில் 1 and 5 2 டிஜிட்டையும் நம்ம கீழே இறக்கணும். ஸோ இப்படி ஒரே ஸ்டெப்பில் நம்ம 2 நம்பரை நம்ம கீழே இறக்கணும்னா நம்ம கோஷன்ட்டில் நம்ம 0 எழுதிப்போம். அதான் 4th சம் பார்க்கலாம். 5125 divided by 5. ஸோ 5125 நம்ம 5ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 5 × 1 is 5. ஸோ மேலே 1 எழுதிக்கிறோம், இங்கே வந்து 5 எழுதிக்கோங்க. 5 - 5 is 0. இப்போ நெக்ஸ்ட் டிஜிட் 1 நம்ம டவுன் பண்ணுவோம். 1 பார்த்திங்கன்னா டிவைசர் 5ஐ விட கம்மியான நம்பர். ஸோ அதனால் நம்ம அடுத்த டிஜிட் 2வையும் நம்ம டவுன் பண்ணுறோம். ஸோ சைமல்டேனியஸாக 2 நம்பரையும் ஒரே ஸ்டெப்பில் நம்ம டவுன் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? ஸோ இப்படி பண்ணோம்னா நம்ம கோஷன்ட்டில் நம்ம 0 போடுவோம். ஓகே, ஸோ ஒரே ஸ்டெப்பில் 2 நம்பரையும் நம்ம டவுன் பண்ணியிருக்கோம், அதனால் நம்ம கோஷன்ட்டில் நம்ம 0 எழுதிக்கிறோம். இப்போ 12 பார்த்திங்கன்னா 5 × 2 = 10 and 5 × 3 = 15. இதுக்கு இடையில தான் வரும். அண்ட் இதுக்கு கிட்ட கம்மியாக இருக்கிற நம்பர்னு பார்த்திங்கன்னா 10. ஸோ 5 × 2 = 10 தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ மேலே 2 எழுதிக்கோங்க, இங்கே 5 × 2 வந்து 10. ஸோ இங்கே 10 எழுதிக்கிட்டோம். 12 - 10 is 2. ஸோ நெக்ஸ்ட் டிஜிட் 5 இருக்குது, ஸோ அதை டவுன் பண்ணணும். 5 × 5 is 25. ஸோ 25 இங்கே எழுதிக்கிட்டோம். 25 - 20 is 0. ஸோ 1025 தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர். ஸோ இந்த சம்மில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரே ஸ்டெப்பில் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற நம்பர்லேருந்து 2 டிஜிட்டையும் ஒரே ஸ்டெப்பில் நம்ம டவுன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி நம்ம பண்ணோம்னா 2 நம்பரையும் நம்ம ஒரே ஸ்டெப்பில் டவுன் பண்ணோம்னா நம்ம கோஷன்ட்டில் வந்து நம்ம 0ன்னு எழுதிப்போம். இந்த ஃபர்ஸ்ட் சம்மில் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக டிவைட் பண்ணுற மாதிரியே பண்ணோம். நம்மளுக்கு ரிமைண்டர் வந்து 4 கிடச்சிது. கரெக்டாக? இந்த 4 வந்து டிவைசர் 5ஐ விட கம்மியான நம்பர் அண்ட் கொடுத்துருக்கிற நம்பர் 1289ல் வேறு எந்த டிஜிட்டும் கிடையாது நம்ம கீழே டவுன் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நம்ம இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோன்னா மேலே கோஷன்ட்டில் வந்து ஒரு டெசிமல் பாயிண்ட் ஒன்று வச்சுட்டு கீழே 4 பக்கத்தில் ஒரு 0 ஒன்று எழுதிப்போம். எழுதிட்டு நம்ம யூஸ்வலாக டிவைட் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கலாம். இப்போ வந்து எந்த கேஸில் வந்து நம்ம டெசிமல் பாயிண்ட்டு கோஷன்ட்டில் வைக்கணும் அண்ட் எந்த கேஸில் நம்ம கோஷன்ட்டில் வந்து 0 நம்ம எழுதிப்போம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக் சஜஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. நம்ம சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.